மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. திமுக கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது பகுதி 2 அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒன்றியத்தில் மத்திய அளவில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்காங்க. அவங்க கூட கூட்டணிக்கு போன கட்சிக்கு நாள்பட நாள்பட அப்படியே கரைஞ்சு காணாமல் போகிறது வழக்கம். அதே தான் இங்கே திமுகவும் பண்ணிட்டு இருக்குது. நல்லா நம்ம உன்னிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கடைசி 6-7 வருஷமா திமுக தொடர்ச்சியாக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான பங்கு கூட்டணி கட்சிகளோட பங்கு தான். ஏன்னா இவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்குவாங்க, பட் கிரவுண்டில் அது இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொல்லி திமுகவை தாங்கி பிடிக்கிறது இந்த சின்ன சின்ன கட்சிகள் தான். எல்லாருடைய ஓட்டும் இந்த கூட்டணி கட்சிகளோட எல்லாருடைய ஓட்டும் கிடைக்கும். பட் ஆனால் திமுக தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கும். திமுக அவங்களுக்கான அந்த மந்திரி பதவியெல்லாம் அவங்களுக்கூடயே வச்சுக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் மேலே மேலே புது புது கட்சிகள் தேமுதிக ஆகட்டும், மக்கள் நீதி மய்யம் ஆகட்டும், புதுசாக ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்காங்க. இத்தனை பேர் அக்காமடேட் பண்ணுறது பெருசு, இதில் சீட்டை பகிர்ந்து குடிக்கிறது எவ்வளோ இதுங்கிறது தெரியல. அதனால தான் இப்போ மதிமுக 6லேருந்து 4 குறைச்சிருக்காங்க. அதில் 3 உதயசூரியன்லேயும் 1 அவங்க சின்னத்துலேயும் நிற்க போகிறத இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ சிபிஎம்க்கு 1 குறைக்கிறதாகவும் விசிகாவுக்கு 6 கொடுக்கறதாகவும் அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஸ்பேஸ் இல்லை. அவங்க திமுகவை தாங்கி பிடிச்சாலும் ரொம்ப திமுகவோட ரொம்ப மெர்ஜ் ஆகி திமுகவை தாங்கி பிடிச்சாலும் நாளாக நாளாக இந்த கட்சிகளுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறது காட்டுது. அதுவும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்திகளை தாங்கிறது இந்த கூட்டணி கட்சிகளாக தான் இருக்காங்க. இந்த ஆட்சியில் நிறைய அதிருப்திகள் வருதுல்ல, இதை தாங்கக்கூடியதை இந்த கூட்டணி கட்சிகள் தான் தாங்கி அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதாகட்டும், வாதம் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ எப்படி இந்த அலையன்ஸ் அமையுங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் ஒன்று உண்மை, இந்த சின்ன சின்ன கட்சிகளின் அரசியல் மெல்ல மெல்லமாக அஸ்தமனத்தை நோக்கி போயிட்டுருக்குது. இந்த சின்ன சின்ன கட்சிகள் மெல்ல மெல்லமாக அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம், தப்பே இல்லை. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.